கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலே பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையின் சார்பாக அனுதின மன்னா என்ற தியானத்தை உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் இந்த தந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை வேளை. இந்த நாளுக்கான தியான பகுதி என்னாகமம் 24ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தின் சுருக்கம், பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரமாய் இந்த அதிகாரம் இருக்கிறது. கடந்த அதிகாரத்தில் பலிபீடம் கட்டி கர்த்தரிடத்தில் கேட்க போனவன் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் இப்படித்தான் பேசுவார் என்று புரிந்து கொண்டவன் தேவனுடைய ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு பகுதியை இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய பலன் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது என்பதையெல்லாம் மிக தெளிவாக பேசுகிறார். பிலேயாமுடைய பார்வையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அப்படி இருக்க போய்தான் பிலேயாமும் சொல்லுகிறார். ஆனால் இந்த அதிகாரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்மை குறித்து மற்றவர்கள் பேசும்போது நம்மை தேவ ஜனம் என்றும், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்றும், தேவ பிள்ளைகள் என்றும், நமக்கு தேவ பலன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்றெல்லாம் நம்மை குறித்து சொல்லுகிறார்கள். அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லட்டுமே. நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நல்லது, அவர்கள் பார்வையில் அப்படியே நாம் இருப்போமாக. ஆனால் நம் நிலைமை என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை நீங்க இந்த அதிகாரத்துக்கு பின்னால் அடுத்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, பிலேயாம் சொன்னதற்கும் இவர்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. பிலேயாமுடைய வார்த்தையின்படி அவர்கள் ஆசீர்வாதமான ஜனங்கள் தான், பலனுள்ள ஜனங்கள் தான், எல்லாம் உண்மைதான். இந்த ஜனத்தை குறித்து தேவன் சொன்ன ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுவேன். நான் இந்த சந்ததியை ஆரோசித்து வழுகி போகிற இருதயம் உள்ளவர்கள். நான் இந்த வசனத்தை படித்த பொழுது அப்படித்தான் சிந்திக்கிறேன். என்னை குறித்து மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், அது எனக்கு கவலை இல்லை. என்னை உயர்த்தியோ அல்லது என்னை தாழ்த்தியோ கேவலமாகவோ நன்றாகவோ பேசிக்கொள்ளட்டும், அது பிரச்சனை அல்ல. ஆனா நான் எப்படி இருக்கிறேன் என்பது என்னை நான் தியானிக்க வேண்டும். அதுதான் சரி. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை குறித்து மற்றவர்கள் உயர்ந்த குணத்தில் பேசலாம், தாழ்ந்த குணத்தில் பேசலாம், பேசிக்கொள்ளட்டும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் சரியானது. என்னை குறித்து மற்றவங்க நல்லா பேசுறாங்க, அப்படியே பேசட்டும்னு நினைச்சிட்டு நான் தவறா நடந்துட்டே இருக்கக்கூடாது. நான் சரியாய் நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஜாதிகளோடு கலவாத ஜனம் என்று சொல்லுகிறான். கண்மனையில் உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது அவள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ சமயம் கிடைத்தால் ஜாதிகளோடு கலந்து விடுவார்கள். இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கிறது. பார்த்தால் ஜாதிகளோடு கலக்காதவர்கள் தான், பரிசுத்த கூட்டம்தான், ஆராதிக்கிற கூட்டம்தான், பெந்தெகோஸ்தே கூட்டம்தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் சமயமும் சந்தர்ப்பமும் கிடைக்குமானால் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த காலவெளியிலே உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை சரியாய் இருக்கிறதா? மற்றவர்கள் உங்களை குறித்து உயர்வாய் பேசுகிறது போல நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் அது தேவனுக்கு மகிமையாயிருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். பரிசுத்த பிதாவே, வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை இப்படியே தங்கள் வாழ்க்கை வாழ
மற்றவர்கள் சொல்லுகிறது போல நன்றாக உயர்ந்தவர்களாய் வாழ முடியும் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.